அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துறதுக்கு அம்மோட அருளும் ஆசையும் உண்டு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. எப்படி பூசை செய்ய வேண்டும்? திருமதி அடிகளார் பதிவு. நான் சில நேரங்களில் பக்தர்களுடன் அடிகளார் உரையாடுவதை உற்று நோக்குவேன். அப்போது பல தத்துவங்களை அடிகளார் அருளியதை உணர்ந்தேன். ஒருமுறை ஒரு பெண்மணி தனக்கு விரதம் இருந்து பூசை முறைகளை ஒழுங்காக கடைபிடிக்க முடியவில்லை என்று குறைபட்டு கொண்டு கூறினார். அது கேட்டு அடிகளார், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அரை மணி நேரத்தை தெய்வ வழிபாட்டிற்கு ஒவ்வொருவரும் செலவழித்தாலே போதும் என்று கூறினார்கள். நான் ஒரு முறை மன வருத்தத்தோடு பூசையை முடித்துவிட்டு அடிகளாரிடம் சொன்னேன், இன்று நான் அம்மாவுக்கு பூசை செய்யும்போது எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாயே, மற்றவர்கள் எம்மாத்திரம் என்று கேட்டேன் என்று கூறினேன். அது கேட்டு அடிகளார், பூசை செய்யும்போது மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் பூசை செய்ய வேண்டும். எந்த குறையையும் மனத்தில் வைத்துக்கொண்டு பூசை செய்யக்கூடாது. அப்போதுதான் நீ செய்யும் பூசை முழுமையடையும் என்று கூறினார்கள். ஆகவே ஒரு நாளில் குறைந்தது அரை மணி நேரத்தையாவது நாம் தெய்வ வழிபாட்டிற்கு செலவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே. பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற. ஓம் ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.